என்ன தான் ஆச்சு இவருக்கு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, பொங்கல் வெளியிட ரிலீஸ் ஆகிருக்கிற ஷங்கர் அவருடைய கேம் சேஞ்சர் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே இதுதான் ஓடிட்டுருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஊரில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆச்சு இவருக்கு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்குது. அப்படி என்ன பண்ணியிருக்காரு ஷங்கர் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ராம் சரண், எஸ்ஜே சூர்யா, கீரா அத்வானி, அப்புறம் வந்து அஞ்சலி, சுனில், இன்னும் நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா இது வந்து ஒரு தெலுங்கு படம் தான். அது வந்து ஷங்கரே ஓப்பனாக சொல்லியிருந்தார் ஒரு ஸ்டேஜில். ஸோ வந்து தமிழும் டப்பிங் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கதையை வந்து கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஷங்கர்கிட்ட கொடுத்துருந்தாராம், இந்த கதையை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஷங்கர் வந்து கேட்டிருந்தார். அப்போ வந்து அவர் வந்து இந்தியன் 2, இந்தியன் 3 அதில் வந்து பிஸியாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து கதை யோசிக்க டைம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட வந்து ஒரு கதை கொடுங்க அப்படின்னு கேட்டு கார்த்திக் சுப்ராஜ் ஷங்கர் சாருக்காகவே ரெடி பண்ண ஒரு கதை தான் இந்த கேம் சேஞ்சர் கதை. அப்படி என்ன இந்த கதை அப்படின்னா அற்புதமான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரண் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு மினிஸ்டரு, ஒரு சிஎம்ஓடைய பையன், அடுத்த சிஎம்மாக ஆக வேண்டும் அப்படின்ற ஆசையில் இருக்காரு. ஊரில் இருக்கிற எல்லா ஊழலும் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் முட்டிக்குது. அப்போ வந்து ராம் சரண் எஸ்ஜே சூர்யாவை அரைஞ்சிடறாரு பொது இடத்துல. அதனால் எஸ்ஜே சூர்யா ராம் சரணை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டி திரிகிறாரு. ஸோ அதற்கு ராம் சரண் என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. அதாவது கார்த்திக் சுப்ராஜ் ஷங்கர்கிட்ட கொடுத்த அந்த பொக்கிஷமான கதை இந்த கதை தான். ஆக்சுவலாக இந்த கதையை படம் பண்ணதுக்கு பதில் ஷங்கர் வந்து இந்த படத்தையே பண்ணாமல் சும்மா இருந்துடலாம். அப்படி ஒரு கதை தான் இந்த கதை. ஓகேங்களா? ஸோ இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது, என்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு வருவோம். படத்தில் வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன் அப்படின்ற ஒரு ஆள் தாங்க. மியூசிக் டைரக்டர் தமன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்படி உழைச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஷங்கருடைய பழைய படமான பாய்ஸ், அப்போலாம் ஷங்கர் வந்து வேறு லெவல், வேறு பீக்கில் இருந்தார். ஸோ அந்த ஷங்கருடைய படத்தில் வந்து அந்த 5 பசங்களில் ஒரு பையனாக வந்து தமன் வருவார். ஷங்கர் படத்தில் அறிமுகமான தமன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷங்கர் படத்திலே மியூசிக் பண்ணி தெறிக்க விட்டுருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் சரி மாசான பீஜம் சொல்லலாம். மாஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கூஸ்பல்ஸ் கொடுக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து தரமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஷங்கர் படமாச்சே, பாட்டுக்கெல்லாம் விஷுவல்ஸ்லாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஜெர்கண்டி அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்கு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஒரு தரமான ஒரு விஷுவல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் நமக்கு கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது சாங்ஸ்கில். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டுருக்காங்க. ஏன்னா பல கோடிகளாச்சு. ஸோ பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷங்கர் வந்து மெனக்கட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. அது வந்து நம்ம கண் முன்னே தெரியுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நடிப்பு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து ஃப்ளாஷ்பேக் போஸ்டரில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார். எப்படின்னா வந்து திக்கி பேசுவார். ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து பக்காவாக பண்ணிதாரு சொல்லலாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பேசுகிற சீன் இருக்கும். அந்த சீனுக்கு வந்து ராம் சரண் நடிப்பு வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பண்ணுற வில்லனிசம் ஒரு கட்டத்தில் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நிறைய கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு போர் அடிச்சு போயிடுது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதே பண்ணும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் அப்படின்னு சொல்லாங்க. இந்த படத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையே வந்து ஒரு மொக்கையான கதை தான். இந்த கதைக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக தெரியுமே தவிர மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓகலாம் கிடையாது ஃபஸ்ட் ஹாஃபில். முக்கியமாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லவ் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இன்டர்வல் வரும்போது பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் வந்து ஹை மூமெண்ட்டில் வருது. ஸோ படம் பிக்கப் ஆகிடுச்சா இனிமேல் பாடுறா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்படி ஆசையாக வந்து உட்காந்தா பிக்கப்பெல்லாம் ஆகலை, இதான் படம் அப்படின்ற மாதிரி ஷங்கர் வந்து நம்ம வந்து தலையில் கொட்டி பார்க்க வைக்கிறாரு. ஸோ செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு ரொம்பவே சுமாராக போகுதுன்னு சொல்லாங்க. எங்கேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் கிடையாது, எங்கேயுமே வந்து டேன் கிடையாது. ஒரு அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. அங்கங்கே எஸ்ஜே சூர்யா வாய்ஸ் மட்டும் ஊன்னு கத்துறாரு. இவர் வந்து வெறப்பான ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனராக வராரு. படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 2.25 டைம் தான். அந்த 2.25 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் வராரு, ஐபிஎஸ் வராரு, அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனராக வராரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் வராரு, மினிஸ்டராக வராரு. இப்படி எல்லா கேரக்டரும் வந்துட்டு போகிறாங்க ஹீரோ வில்லனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷங்கர் வந்து ஒரு ஒஸ்டான ரேட்டிங் வந்து படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, அந்த அம்மாவுக்கு வந்து யாரோ வந்து சொல்லிட்டாங்க போல இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்பை வெட்டி ரொம்ப வெறப்பாக உட்கார வச்சுக்கிட்டு ஸோ வந்து தேவையில்லாத ஆணின்ற மாதிரி தான் தோணுச்சு.
ஒரு சைடாக பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அது என்னமோ தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல சங்கர், என்ன நினச்ச பண்ணான்னு தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையான ஒரு கேரக்டர் தான் அஞ்சலி கேரக்டர், ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் அவருடைய பழைய படங்கள் இருக்குல்ல, முதல்வன் இருக்குல்ல, அந்த படம்லாம் நம்ம கண்முன்னு வந்து போகுங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் படத்தை வச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உல்ட்டா அடிச்சு பண்ணியிருந்தா கூட படம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் வந்து நம்ம கொடுத்த இம்பேக்டை இந்த படம் சுத்தமாக கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா. இந்தியன் 2 சங்கருடைய ரீசன்ட் படம் தான் இந்தியன் 2. அந்த படத்தை விட இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் கூட சங்கர் சாருக்கு ஒர்த்தான படம் இது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை வந்து ஒரு டைம் 10 நாள் லீவ் கிடைக்கிது, ஸோ வந்து டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விஷுவல்ஸ்லாம் இருக்கும், ஸோ அங்கங்கே சில பிஜிஎம்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் வந்து சில சீன்ஸ் உண்மையிலே பார்க்கறது நல்லா இருந்துச்சு. இன்டர்வல்ஸ் ஆகட்டும், எஜ்ஜஸ்டியா சில சீன்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் படத்துக்கு வந்து நிச்சயம் வந்து ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3.25 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.